அனைவருக்கும் வணக்கம். எழுத்தோர் என்ன பொருள் தெரி புணர்ச்சி, இசையில் தெரிதல் நிலையே அன்பு. இப்ப இதுவரைக்கும் நம்ம எழுத்துக்களை அடிப்படையா வைத்துக் கொண்டு தான் அ இந்த புணர்ச்சி விதிகள நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு இலக்கண ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்திருக்கோம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ எழுத்தின் தன்மையால் பொருள் விளங்கி நிற்கும் புணர்மொழிகள் இருக்கு. அ அத இல்லன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல இசையில் தெரிதல் நிலையே பண்பே. அந்த ஓசை வேற்றுமையாலும் புணர்ச்சி வேறுபடுதல் என்பது அதற்கு ஒரு பண்பாக இருக்கிறது அப்படின்றது சொல்றார். இப்ப எடுத்துக்காட்டா செம்பொன் பதின்றொடி. இதுல பொதுவா நம்ம இந்த சொல்ல பார்த்தாலே நம்ம எப்படி பிரிப்போம்னா, செம்பொன் அதையும் பதின்றொடி இவ்வாறு தான் நம்ம பிரிப்போம். இது நம்ம சொன்னது போல இந்த எழுத்தோர் என்ன என்பது அடிப்படையில நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்துல இத வேறு வகையில எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, செம்பு ஒன்பதி அப்படின்னும் பிரிக்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னை முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்பவர்கள் செம்பொன் என்றும், செம்பு என்கின்ற அந்த உலோகத்தை முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் செம்பு ஒன்பதி எனும் பிரிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில். அதனாலதான் வேற ஒரு உரையாசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பல பொருளுள்ள ஒரு தொகைமொழி பல பொருள் தருகின்ற அந்த தன்மையில இருக்கும் பொழுது ஓசை வேற்றுமையால் மாறுபடும் அந்த இந்த பிரிக்கின்ற அந்த தன்மை ஓசை வேற்றுமையால் மாறுபடும் அப்படின்றத சொல்றாரு. அப்போ அந்த தொடர்மொழி பல பொருளுள்ள ஒரு தொகைமொழியாக இருக்கு. அந்த நிலையில பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையில் பிரிப்பதற்கு அது எது இடம் கொடுக்குதுன்னா ஓசை என்பதாக இந்த நூற்பா அமைஞ்சிருக்கு. ஆனா அதை நம்ம அதை விட்டுடக்கூடாது. அதுவும் கணக்கில் கொள்ளப்படுகிறது என்பதுதான் இதுக்கான பொருளாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.